வணக்கம். அருணாதேவி அட்ராசிட்டிஸ் பார்ட் 3. இது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேம் பற்றின வீடியோ. இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறவங்க அருணாதேவி, மோகன் ராஜா, யுவராஜ், விமல்நாத் சங்கீத்குமார், அப்புறம் பிரகாஷ், பிரதீப், ரவிக்குமாரோட ஒய்ஃப், அப்புறம் பிரகாஷோட ஒய்ஃப் அகிலா. இது மாதிரி நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் நிறைய பார்ட்ஸாக இந்த வீடியோ வரும். இந்த பார்ட்டில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது அருணாதேவி, மோகன் ராஜா அவங்களோட ப்ராப்பர்ட்டி மட்டும் வச்சு அருணாதேவி, மோகன் ராஜா, யுவராஜ், விமல்நாத் இவங்க எப்படி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்கிறத இதை பார்க்க போகிறோம். ஸ்கேம் பேசிக்கலி எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டியை ரொம்ப ஓவர் வேல்யூஷன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு லேமன் நம்ம போய் ஒரு பேங்க்கில் போடுறோன்னா நம்ம இன்கம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு 35 லட்சம், அதிகபட்சம் 45 லட்சம் வரைக்கும் நமக்கு லோன் கொடுப்பாங்க. பட் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் பேச போகிற வீடியோவில் இருக்கிற சொத்தோட மதிப்பு 66,52,000. அதுதான் இப்போ நான் சொல்கிற வீடியோவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோட மொத்த வேல்யூ, மார்க்கெட் வேல்யூவே 66,52,000 தான். இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு 6,83,00,000, அதாவது 6,83,00,000 வரைக்கும் கடன் எடுத்திருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த இதில் நான் சொன்ன மாதிரி இந்த எப்படி ஸ்கேம் பண்ணியிருக்காங்கிற ஒரு இதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் இருக்காலும் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க வாங்கின ப்ராப்பர்ட்டிஸோட மொத்த மார்க்கெட் வேல்யூ 66,52,000. இதுதான் இவங்க வாங்கின ப்ராப்பர்ட்டிஸோட மொத்த மார்க்கெட் வேல்யூ 66,52,000. இதை வச்சு இவங்க எடுத்த லோன் 6,83,00,000 இவங்க எடுத்திருக்காங்க. மார்க்கெட் வேல்யூ 66,52,000, இவங்க எடுத்தது 6,83,00,000 எடுத்திருக்காங்க லோன்ஸு. இது மோர் தென் 900% ஓவர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லோனில் ஒரு மடங்கு 2 மடங்குல மோர் தென் 900% ஓவர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வந்ததுங்கிறது பார்த்துக்கலாம். மொத்தம் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி. அதில் நீங்கள் பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏ, ப்ராப்பர்ட்டி பி, ப்ராப்பர்ட்டி சி, ப்ராப்பர்ட்டி டின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஏங்கிறது என்னென்னா, காக்காசாவடி பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த காக்காசாவடியில் அருணாதேவி அவர்கள் ஒரு விநாயகர் கோயில் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கோயில் இருக்கிற இடம் தான் ப்ராப்பர்ட்டி. அங்கே அந்த இடத்துல மொத்தம் 43 சென்ட் இருக்குது. 43 சென்ட்னா அது பெரிய இடம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். அதில் ஏற்கனவே அங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு கோயில் இருக்குது. கோயில் பக்கத்துலேயே மிகப்பெரிய கிணறு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங்கையும் இப்போ நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த பில்டிங். அந்த இடத்துல இருக்கிற பில்டிங் இதுதான். இந்த பில்டிங் இல்லாமல் அங்கே கோயிலும் கிணறும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கான மார்க்கெட் வேல்யூவாக அவங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வேல்யூ 34,47,000. இந்த கோயில் இருக்குது அப்படிங்கும்போது கோயிலுக்கு கமர்ஷியல் வேல்யூ யாரும் போட மாட்டாங்க. விற்கும்போது கோயில் பொதுமக்கள் பயன்படுத்துகிற சொத்தை அப்படி கமர்ஷியல் வேல்யூ போட்டு விற்கிறது கஷ்டம். அதனால் கோயிலுக்கு மதிப்பே இருக்காது. அது இல்லாமல் அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது அப்படிங்கும்போது இந்த 34,47,000 அப்படின்னு சொல்கிற மார்க்கெட் வேல்யூவே கொஞ்சம் அதிகப்படியான வேல்யூ தான். அதை நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம். 34,47,000 அதோட சந்தை மதிப்பை வச்சுக்கலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டி பிங்கிறதும் அதே மாதிரி காக்காசாவடி கிட்ட தான் இருக்குது. அங்கே பழைய பாலடைஞ்ச பில்டிங் ஒன்று இருக்குது. திருமலைமலை ரெவன்யூ வில்லேஜ் காக்காசாவடி கிராமத்தில் தான் இருக்குது. இதுலேயும் பாலடைஞ்ச ஒரு பில்டிங் மட்டும்தான் இருக்குது. அரௌண்ட் ஒரு 5 சென்ட் இடம் இது. அதே மாதிரி இன்னொரு இடமும் அதே எட்டிமடையில் இருக்குது. அதுவும் 5 சென்ட் இடம். காக்காசாவடி பாலக்காடு மெயின் ரோட்டில் அந்த இடம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஏபிசி இது மூணுமே அருணாதேவி அவர்களுக்கு குடும்ப சொத்தாக செட்டில்மெண்ட் மூலமாக வந்த சொத்துக்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஏபிசிங்கிறது. ப்ராப்பர்ட்டி டி அப்படிங்கிறது மோகன் ராஜா பேரில் கிரயம் பெற்ற சொத்து. அதனுடைய மதிப்பு டாக்குமெண்ட்லேயே டிக்ளேர் ஆகிக்கிற மதிப்பு 7,05,000 ரூபாய். இந்த அனைத்து ஆவணங்களுமே ஆவண எண்கள் குறிப்பிட்டிருக்கேன். இதனுடைய சர்டிஃபைட் காப்பீஸ் எல்லாமே ஆன்லைனில் எடுத்து வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இது பொது வெளியில் இருக்கிற ஆவணங்கள் தான். இது யார் வேணாலும் இந்த ஆவண எண்களை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் போய் இந்த ஆவணங்களை காப்பி போட்டு எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் தான். நான் எதுவுமே ஒரு ரகசியமான ஆவணத்தையில எடுக்கல. எல்லாமே பொது வெளியில் கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் தான் இது. ஸோ இதுலேருந்து தெளிவாக தெரியும், 4 சொத்துக்களுடைய மொத்த மதிப்பு 66,58,52,000 ரூபாய். இதுதான் அந்த ஆவணங்களுடைய மொத்த மதிப்பு. இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கடனுக்காக இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆவணத்தினுடைய மொத்த மதிப்பு 66,52,000 மட்டுமே. சரி, இப்போ நம்ம அந்த இடத்தினுடைய மதிப்பு பார்த்தோம். இவங்க வைத்திருக்கக்கூடிய இடத்தினுடைய மதிப்பு 66,52,000 நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம ஒரு லேமேனா கேட்குறேன், நம்ம போய் வங்கியில் போய் இவ்வளோ மதிப்புள்ள சொத்துக்களை வச்சு கடன் எடுத்தோம்னா நமக்கு அதிகபட்சம் எவ்வளோ கொடுப்பாங்க? நமக்கு எல்லாமே சரியாக இருக்குதுன்னு வச்சுக்கோம். நமக்கு வருமான ஆதாரங்கள் போதிய வருமான ஆதாரங்கள் இருக்குதுன்னு வைத்துக்கோம். எவ்வளோ வேணாலும் நமக்கு வருமானம் ஆதாரம் இருக்குது. வருமான ஆதாரத்தையும் எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம ஐடி கட்டுறவங்களா இருந்தால் கடைசி 3 வருஷத்தோட ஐடி ரிட்டர்ன்ஸ், நம்ம 1 வருஷத்தோட மட்டும் பார்க்க மாட்டோம், 3 வருஷத்தோட ஐடி ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு தான் ஒரு லோனுங்கிறது சாங்ஷன் பண்ணுவாங்க. எடுத்தோடனே போய் நம்ம ஒரு வருமான ஆதாரங்கிறது சும்மா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறது யாரும் கொடுக்க மாட்டாங்க. 3 வருஷத்தோட ஐடி ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சபட்சம் பார்ப்பாங்க. அதுவும் வங்கியில் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது வங்கிகள் எல்லாமே ஆர்பிஐயோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஆர்பிஐ நிறைய கைட்லைன்ஸ் லோனுக்கு கொடுத்துருக்கு. அதுபடி பார்க்கும்போது முதல்ல வருமான ஆதாரங்கள், போதிய வருமான ஆதாரங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நம்ம இது கடன் எடுக்கிறோம்னா மாதம் அது இஎம்ஐ கட்டுறதுக்கு மேலே, இஎம்ஐ கட்டுற அளவுக்கு மட்டும் வருமானம் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலேயும் நம்மளுடைய அன்றாட செலவுகளுக்கும் இருக்கிறதா பார்த்துட்டு
அதை அன்றாட செலவுகளையும் பார்த்துட்டு இந்த இஎம்ஐயும் கட்ட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு ஒரு லோன் கொடுப்பாங்க. இது ஒரு விஷயம். ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு இருக்குது அப்படின்னு வச்சுட்டாலும் ஒரு 66,52,000 மதிப்புள்ள சொத்துக்கு நமக்கு அதிகபட்சம் எவ்வளோ கடன் கொடுப்பாங்க? ஒரு 50 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. இதுதான் சாதாரணமாக நம்ம ஒரு எல்லாமே பெர்ஃபெக்டாக வச்சு பண்ணணும்னா இதுதான் கிடைக்கும். ஆனால் இவங்க அருணாதேவி மோகன்ராஜா, இப்போ நான் முதல்ல சொன்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சொத்துக்கள் மேலே எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 6,83,00,000. நான் சொல்கிறது சரிதான், 6,83,00,000 கடன் எடுத்திருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 66,52,000 மதிப்புள்ள சொத்துக்கு இவங்க எப்படி லோன் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த லோன் முதல்ல எங்கே எடுக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் அங்கே தான் எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு சொசைட்டி பேங்க், பிரைவேட் சொசைட்டி பேங்க், அதுவும் ரிசர்வ் பேங்க்குக்கு கீழே வர பேங்க் தான். ஸோ இவங்க இந்த லோன் எப்படி எடுக்கிறாங்கன்னா 6,83,00,000 ஒரே லோனாக எடுக்க கிடையாது, நிறைய பிரித்து எடுக்கிறாங்க. பிரித்து எடுக்கிறாங்கன்னா ஒரு லோன் எடுத்துட்டு அது மேலே இருக்கிற டாப் அப் லோன் எல்லாம் கிடையாது, ஒரே சொத்துக்களை வச்சு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியே அதை வந்து நவம்பர் 2019 அன்னைக்கு ஃபஸ்ட்டு கேஎஸ் மோகன்ராஜா பேரில் 70 லட்சத்துக்கு வைக்கிறாங்க. எப்போ வைக்கிறாங்க? நவம்பர் 2019. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ப்ராப்பர்ட்டி ஏ மட்டும் வச்சு வைக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி ஏ வந்து இங்கே பாருங்கள், செப்டம்பர் 2019 தான் 34,47,000 மதிப்பிட்டு அருணாதேவி அவர்களுக்கு இந்த இடம் போயிருக்கு. அது அடுத்த 2 மாதத்திலேயே 34,47,000 மதிப்புள்ள சொத்து அடுத்த 2 மாதத்திலேயே 70 லட்சத்துக்கு கடனுக்கு வைக்கிறாங்க காஸ்மோஸ் பேங்க்ல. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 மாதத்தில் செப்டம்பரில் வந்த சொத்து நவம்பர்லேயே 2 மாதத்தில் டபுளுக்கு மேலே போகிறக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஓவர் வேல்யூஷன் இவங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங்கே ஆரம்பிக்குது. 70 லட்சத்துக்கு முதல்ல எடுக்கிறாங்க. திரும்பியும் அதே சொத்தை வச்சு ஜூன் 2020 அன்னைக்கு 25 லட்சம். இது யார் பேரில் எடுக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் ஃபார்மர்ஸ் கிளப்ங்கிற கம்பெனி பேரில் எடுக்கிறாங்க. கோயம்புத்தூர் ஃபார்மர்ஸ் கிளப்பில் யார் டைரக்டர்னா மோகன்ராஜா, அருணாதேவி, யுவராஜ், இவங்க 3 பேர் தான் இந்த அதில் வந்து டைரக்டராக இருக்காங்க கோயம்புத்தூர் ஃபார்மர்ஸ் கிளப். இவங்க 3 பேர் தான் நிறையா ஊழல்கள் செஞ்சுருக்காங்க. அதை பற்றியும் நான் இன்னும் தனித்தனியான வீடியோஸும் போடுவேன். ஸோ இப்படி ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து திருப்பியும் டிசம்பர் 2022 விஎம் என்டர்பிரைஸ்ங்கிற கம்பெனி பேரில் ஒரு 45 லட்சம் எடுக்கிறாங்க. விஎம் என்டர்பிரைசஸ் யாருன்னா கேஎஸ் மோகன்ராஜும் விமல்நாத் சங்கீத்குமாரும் தான் பார்ட்னர்ஸ். விமல்நாத் சங்கீத்குமாருங்கிறவங்க அருணாதேவியோட ரிலேட்டிவ் தான். ஸோ அவங்க பேர்லேயே வச்சு 45 லட்சம் எடுத்திருக்காங்க. இதே விமல்நாத் இன்னொரு 45 லட்சம் தனியாக அவங்க ஃபேமிலியிலேயே ஒரு லோன் எடுத்திருக்காங்க. அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். திரும்பவும் அக்டோபர் மாதம் 2023 அப்போ 45 லட்சம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஏ மேலே மட்டும் வச்சு ஒரு 1.8 crores பக்கம் முதல்ல 2023 வரைக்கும் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஏ மட்டுமே வச்சு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன ப்ராப்பர்ட்டி பிஎன்சியை சேர்த்து ப்ராப்பர்ட்டி ஏபிசி இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை சேர்த்து அடுத்தது திருப்பியும் லோன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அருணாதேவி பேரில் இருக்கிற சொத்துக்கள் தான். அந்த ஒரு சொத்தையே வச்சு தான் திரும்ப இந்த கடன்கள் எடுக்கிறாங்க. மெயினாக நவம்பர் 2023 பார்த்தீங்கன்னா ஒரே லோனில் 2,20,00,000 ரூபாய் எடுக்கிறாங்க இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் வச்சு. இது உறுதியாக அவ்வளோ மதிப்பு இருக்கிற சொத்து கிடையாது. ஏற்கனவே இந்த சொத்துக்கள் பேரில் கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் 2,20,00,000 ஒரே லோனாக எடுக்கிறாங்க நவம்பர் 2023 அன்னைக்கு கோயம்புத்தூர் ஃபார்மர்ஸ் கிளப்ங்கிற பேரில். லோன் எடுக்கிற பேர் தான் ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்குதே ஒழிய சொத்துக்கள் அதே சொத்துக்களை தான் வைக்கிறாங்க. திரும்பவும் ஆகஸ்ட் மாதம் 2023 அதே சொத்து மேலே 95 லட்சம். இப்போ வந்து எக்கோ ஃபார்ம்ஸ்ங்கிற கம்பெனி பேரில் இருக்காங்க. எக்கோ ஃபார்ம்ஸ் ஸ்டேங்கிறது அருணாதேவி வந்து அங்கே நிறுவனராக இருக்கிற அந்த கம்பெனி வந்து எக்கோ ஃபார்ம்ஸ் ஸ்டே இது பேரில் எடுக்கிறாங்க. இந்த கம்பெனிகள் எல்லாமே என்னென்னா ஒரு ஷெல் கம்பெனிஸ் மாதிரி தான். அதுக்கு வந்து எந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறது கிடையாது. சில கம்பெனிஸ் கோயம்புத்தூர் ஃபார்மர்ஸ் கிளப் மாதிரி சில கம்பெனிஸ் பேரில் ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து வெறும் ஒரு நில் ரிட்டர்ன் மாதிரி ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறது தான். அங்கே எந்த ஒரு பிஸ்னஸும் நடக்க கிடையாது. திரும்பவும் செப்டம்பர் 2023 அன்னைக்கு SM குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ங்கிற பேரில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த எல்லா லோன்களும் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா லோன் வந்து ப்ராப்பர்ட்டி ஏபிசி நான் சொன்னதில் அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வச்சு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் காமிச்சதில் ப்ராப்பர்ட்டி டி அதனுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 7 லட்சம் ரூபா தான். சந்தை மதிப்பு 7 லட்சம் ரூபா தான். டிசம்பர் மாதம் 2021 அன்று இந்த டாக்குமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. டிசம்பர் 2021 ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வருடம் கூட முடியாமல் நவம்பர் 2022 அன்னைக்கு எடுத்தோடனே அங்கே 50 லட்சத்துக்கு ஒரு லோன் எடுக்கிறாங்க. மோகன்ராஜா பேரில் இருக்கிற சொத்து அது. அவங்க மனைவி அருணாதேவி மோகன்ராஜா பேரில் 50 லட்சம் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க. திருப்பியும் அவங்களுடைய மகன் ஆகாஷ் ஆதித்ய பேரில் 33 லட்சம். ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டி டியோட வேல்யூ மார்க்கெட் வேல்யூ 7 லட்சம் தான். 83 லட்சம் வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி டி மேலே மட்டும் இவங்க எடுத்திருக்காங்க. ஆக மொத்தமாக 6,83,00,000 இவங்க எடுத்திருக்காங்க. ஒரு 4 வருட இடைவேளையில் 6,83,00,000 எடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ எவ்வளோன்னா 66,52,000 தான். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஓவர் வேல்யூஷன் பற்றி காமிச்சேன், பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ ஒரு 6,83,00,000 வந்து கடன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு மாதம் இஎம்ஐ எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா வந்து ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ வரும். அந்த 7 லட்சம் இவங்களுக்கு எங்கேருந்து வரும்? அதுக்கான இன்கம் எங்கே? இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த லோன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க அருணாதேவி, மோகன்ராஜா, யுவராஜ், விமல்நாத் சங்கீத்குமார், சக்திவேல் போன்றவங்க இந்த லோனில் இன்வால்வ் ஆகிருக்காங்க.
இவங்க யாருக்குமே வந்து ஒரு மாதம் 7 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமான ஆதாரம் கிடையாது. இதை உறுதியாக சொல்ல முடியும். விமல்நாத் சங்கீத்குமார் ஆகட்டும், யுவராஜ் ஆகட்டும், இவங்க யாருக்குமே அந்த வருமான ஆதாரம் கிடையாது. அப்போ இதை எப்படி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க? அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்குன்னே இவங்க இன்னும் சில ஷெல் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ரெண்டர் கொடுக்குறது, இந்த மாதிரியான போலியாக இவங்களா ஃபோர்ஜரியாக சில டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு நார்மலாக வருமான ஆதாரம் அப்படின்னா எது எடுக்கணும்? ஒரு சேலரிட் பர்சனாக இருந்தால் அவங்களோட பே ஸ்லிப், அது சேலரிட் இல்லாமல் பிஸ்னஸ் பர்சன்ஸ் தான் அவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸோட இன்கம் ப்ரூஃப், அதை ஐடி ஃபைல் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு இன்கம் ப்ரூஃப், இதெல்லாம் வச்சு தான் லோன் கொடுத்துருக்கணும். இவங்க லோனில் அதெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. இதுக்கு பேங்க் பதில் சொல்லணும். இவங்க அந்த மாதிரி இன்கம் ப்ரூஃப் கொடுத்த மாதிரி தெரியல. ஜஸ்ட் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு ஆவணத்தை போட்டு காமிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி காஸ்மோஸ் பேங்க் வந்து இந்த லோன்ஸை அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை ரொம்ப ஓவர்வேலேஷன், மிக அதிகப்படியாக ஓவர்வேலேஷன் பண்ணியும் போலியோ வருமான ஆதாரங்களை ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தும் தான் இந்த கடன்கள் பெறப்பட்டிருக்கு. இது நிறைய கடன்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன வீடியோ வந்து நிறைய சீரீஸில் இது ஒரு சின்ன பார்ட் தான். இது இல்லாமல் ரவிக்குமார்ங்கிறவங்க பேரில் எப்படி போலியான கம்பெனிகள் ஆரம்பித்து அவங்க பேரில் லோன் எடுத்தாங்க, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபோர்ஜரிஸ் எல்லாம் பண்ணாங்க, அது ஒரு தனி வீடியோவை போடுறேன். இது இல்லாமல் விமல்நாத் சங்கீத்குமார், அவங்க சகோதரி கவிதா, அவங்க தாயார் மீனகா, இவங்க 3 பேர் பேரில் எப்படி ஒரு மோசடியான லோன் எடுத்து அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு தனியாக வீடியோஸ் வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், ஒவ்வொன்றா போடுறேன். அதில் நிறைய ஆதாரங்கள் வெளியிடுவேன். இவங்களோட இந்த காஸ்மோஸ் பேங்க் லோன் ஃப்ராடை பற்றி நான் பேசின உடனேயும் மோகன்ராஜா இந்த லோனில் இவங்க இன்வால்வ் ஆன ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு எனக்கு எதிராக வந்து லெட்டர் தர சொல்லி அவங்கள மிரட்டி இருக்கிறார். அதற்கான ஆதாரங்களும் எனக்கு இருக்குது. அதையும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வெளியிடுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு தப்பு நடக்குது, அதை வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தப்பை செஞ்சவங்க திருந்துறதா இல்லை. அவங்க இதற்கு மேலேயும் வந்து இந்த தப்பை நான் வெளியிடுறதுனால என்ன மிரட்டி அடி பண்ணி வைக்க பார்க்குறாங்க. என் மேலே இந்த சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் போலியே என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அடிப்பணியை வைக்க பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் நான் சந்திக்க தயாராகிறேன். சட்டப்படி எதுவாக இருந்தாலும் என் மேல் எது புகார் வந்தாலும் அதை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் போட்ட விஷயங்களுக்கு விளக்கங்கள் அளிக்க நீங்கள் தயாரா? அருணாதேவி அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே.